கம்ப்ளீட்டாக அவர் அப்படி போயிட்டு இருந்தவர் இன்னொரு இசை அமைப்பாளர் வர்றாங்க. வந்த உடனே எல்லாரும் அந்த பக்கம் சாயிறாங்க, இன்க்ளூடிங் ரஜினிகாந்த். எஸ்பி பாலசுப்ரமணியம் அமெரிக்காவில் பாடிட்டு இருக்காங்க. சொன்னால் அவருக்கு பாடிட்டு இருக்காரு, உங்கள் பாட்டு பாட முடியாதுன்னு சொன்னால் சட்டம் பைலா எல்லாருக்கும் ஒன்று தானே, என்ன இருக்கோ இது பண்ணுங்க. நடிகர் ரஜினிகாந்த் கூலி திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் சௌபினை வழுக்கை தலை என்றும் மகள் வயதுடைய ஸ்ருதியை கிளாமர் ஹீரோயின் என்றும் பேசியிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சர்ச்சை ஓய்வதற்குள்ளாகவே அடுத்த சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் ரஜினிகாந்த். என்ன அது, விரிவாக பார்க்கலாம். கடந்த 1975 ஆண்டு தொடங்கிய இசைஞானி இளையராஜாவின் இசை பயணம் இந்த ஆண்டுடன் 50 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இதனையொட்டி தமிழக அரசின் சார்பில் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் இசைஞானி இளையராஜாவுக்கு சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் மிகப்பெரிய அளவில் பாராட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த், இதிகாசங்களிலும் புராணங்களிலும் தான் அதிசய மனிதர்களை பற்றி படித்திருக்கிறேன். ஆனால் நான் கண்ணால் பார்த்த அதிசய மனிதர் இளையராஜா தான். நம்முடைய உலகம் வேறு, அவருடைய உலகம் வேறு என்று புகழ்ந்து பேசினார். இந்த பேச்சு வரை ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்ற நிலையில் அவர் பேசிய வேறு சில விஷயங்கள் பலரின் விமர்சனங்களையும் பெற்றுள்ளது. இளையராஜாவின் தோல்வியை குறித்து பேச தொடங்கிய இடத்திலிருந்துதான் ஏதோ அவரது பேச்சில் தடுமாற்றம் இருந்தது. அதன் பிறகான அவரது பேச்சின் பல விஷயங்களை சற்றே உள்குத்தாக பேசுவது போல் தோன்றியது. ஏனெனில் AR ரஹ்மான் என்று தொடங்கி SPB உடனான சர்ச்சை வரை அத்தனையும் ரஜினி தொட்டு பேசினார். ரஜினி பேசுகையில் அவர் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் வேறு ஒரு இசையமைப்பாளர் வந்தார். ராஜாவுடன் பணியாற்றிய இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் அனைவரும் அவரிடம் சென்று விட்டனர், ரஜினிகாந்த் உட்பட. ஆனால் இளையராஜாவிடம் எந்த சலனமும் இல்லை. இளையராஜா அந்த மாதிரி ஒரு ஒடிக்கட்டி பிறந்தாரு. பட் ஒண்ணுங்க, ஆக்சுவலி எப்பவுமே சக்சஸே வந்துட்டு இருந்தா அந்த சக்சஸோட அருமை தெரியாது. அப்பப்போ ஃபெயிலியர் வரணும். ஃபெயிலியர் வந்தால் தான் சக்சஸோட அருமை தெரியும். ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி கம்ப்ளீட்டாக அவர் அப்படி போயிட்டு இருந்தவர் இன்னொரு இசை அமைப்பாளர் வர்றாங்க. வந்த உடனே எல்லாரும் அந்த பக்கம் சாயிறாங்க. அவருக்கு போய்ட்டு கோடி கோடியாக சம்பாதிச்ச ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், அவங்க எல்லாம் போகிறாங்க, ஆர்டிஸ்ட்டும் போகிறாங்க, இன்க்ளூடிங் ரஜினிகாந்த். பட் அவரை பற்றி அவர் எந்த கவலையும் படுறாங்க. எப்போதும் அவர் இடைவிடாது பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று பேசியிருந்தார். வழக்கமாக ரஜினியின் பேச்சு மேடைகளில் சுவாரஸ்யமாக இருக்கும். அவரது பேச்சுக்கே தனி ஆடியன்ஸ் இருப்பார்கள். ஆனால் சமீப காலமாக அவரது மேடை பேச்சுகள் விமர்சனங்களுக்கு ஆளாகி வருகிறது. இருப்பினும் ரஜினி உரிமையில்தான் கிண்டலாக பேசினார். இறுதியாக இளையராஜா எப்படி தன்னுடைய வேலையில் கவனமாக இருந்தார் என்பதை சொல்வதற்காக இதெல்லாம் சொல்லியிருந்தார். அதனால் ரஜினியின் பேச்சில் எதுவும் தவறில்லை என்று சிலர் கருத்துக்களை பதிவிடுகின்றனர். 2000-3000 பேஜஸ் சிம்பனி எழுதிருக்க, இது அங்கே ரெக்கார்ட் பண்ண போற அப்படி சொல்லி போகும்போது மீடியா கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி சிம்பனி யாருமே இது வரைக்கும் எழுதுதில்லை, பண்ணதில்லை. இந்த இளையராஜாக்கு இல்லாத திமிரு வேற யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வேற யாரும் சொல்லிருந்தா ஒத்துட்டுப்பீங்களா? கேட்கணும். பிகாஸ் அதுக்கு தகுதியான மனுஷர். அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணி வந்துட்டு சொல்றாரு, இந்த இளையராஜாவை எந்த அளவுகோல் வச்சியும் அளக்க முடியாது, அதுக்கு மீறி நின்னவனா 82 இயர்ஸ் இன்னும் பாருங்க என்னென்ன பண்றேன்னு சொல்லுங்க. அது இளையராஜா, இன்கிரெடிபிள் இளையராஜா. ஹேட்ஸ் ஆஃப் த கிரேட் மாஸ்டர், லாங் லிவ். அதாவது ரஜினிகாந்தும் இளையராஜாவும் சுமார் 40 ஆண்டு காலத்திற்கு மேலாக நண்பர்களாக உள்ள நிலையில் இருவரும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி மேடையில் கலாய்த்துக் கொண்டனர். அப்போது ரஜினி ஜானி படத்தின் படப்பிடிப்பின் போது இளையராஜா அரை பாட்டில் பீர் அடித்துவிட்டு ஆட்டம் போட்டார் என்றும், கிசுகிசு கேட்பார், குறிப்பாக ஹீரோயின்கள் பற்றி தான் கிசுகிசு கேட்பார் என்றும் ரஜினிகாந்த் பேசியிருந்தார். ஜானி கம்போசிங் நான் அங்கே ஷூட் பண்ணிட்டு இருந்தேன், அங்கேயே தங்கியிருந்தேன். இவரு மகேந்திரன் சார் வந்தாங்க. இது பண்ணிட்டு ஈவினிங் நைட்டு நானும் மகேந்திர சார் ட்ரிங்க்ஸ் எடுத்தோம். இவர்கிட்ட கேட்டோம், சுவாமி சார் என்ன பீர் ஆஃப் பாட்டில் பீர் அடிச்சுட்டு இவர் போட்ட ஆட்டம் இருக்க, ஐயோ 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 3 மணி நைட் வரைக்கும். மகேந்திரன் அப்ப சொல்றாரு, ராஜா இந்த சாங் இது சும்மா இருங்க சார் அப்படின்னு சொல்லி ஊர்ல கிசு கிசு எல்லாம் கேட்கிறாரு. மெயினா ஹீரோயின்ஸுங்க பத்தி. அண்ணா பெரிய லவ். ரஜினியின் பேச்சுக்கு இளையராஜாவும் நடக்காதது எல்லாம் அடித்து விடுகிறார் என்று பதிலளித்தார். எப்படி இருந்தாலும் ரஜினியின் பேச்சு விவாத பொருளாகிவிட்டது. இதுகுறித்து சமூக வலைதள பக்கத்தில் மாறி மாறி கருத்துக்களும் குவிந்து கொண்டேதான் இருக்கின்றன.